ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு கௌஷிக் தமிழ். ஆஸ் யூஷுவல் நாம் இன்றைக்கி வந்து ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் விளாட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேம் பேர் ப்ரூவ் தட் யூ நாட் டம்ப். ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க கேம் பிளே கூட போகலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரூமை நான் ஃபஸ்ட் ரூமை விட்டு இப்போ போக போகிறோம். முதலாக டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. போக கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் கரண்ட் ரூமுங்க நமக்கு ப்ரீவியஸ் ரூமாக நம்மளால் போக முடியுது கைஸ். இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி. ஸோ வாங்க இப்போ வாட்ஸ் 9+10 ஈஸி கைஸ். 19 கைஸ் எல்லாருக்குமே தெரியும் கைஸ், அது 19. ஸோ இது என்னது, இது இன்ஸ்ட்ரக்ஷன் போல இருக்குது. திஸ் இஸ் ஏதோ ஒன்று போர்டு இது பண்ண சொல்லியிருக்கேன். இந்த பட்டனை தொட்டுறேன். ஸோ வாங்க, சம் ஆஃப் டைம்ஸ் டிவைசஸ் மோர் டிவைசஸ் சரி நிறையா இருக்குன்றாங்க இந்த மாதிரி பட்டனு. ஸோ அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆர்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டு, நீ கொடுக்குற ஆர்டரு அப்படின்னாங்க. சரி கைஸ், நான் ஃப்ளூக்கில் தர போகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இங்கே போட்டிருக்கு கைஸ் இந்த போர்டில், அதை பார்த்தே நான் போட்டுருவேன். பார்த்தீங்களா, கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி போர்டில் இருக்கிற மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து இதில் ஹேமரை ப்ரெஸ் பண்ணி ஹேம் எடுக்க போனாங்க. நம்மள்ட்ட தான் மொபைல் விளாட்றோம், எதுக்கு ஈலாம் கொடுத்துக்கிட்டு வாங்க இதை அப்படியே உடைக்கலாம். அப்படியே இது என்ன, இந்த பட்டனை தொட்டானா அது ஓப்பன் ஆகுமா? நாங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ கீல் பிரேக், நாட் டச் இட். எனக்கு அது தெரியாது நினச்சிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பேர் ஆபி மாஸ்டர், எனக்கு இது கூட தெரியாதா? ஃபைனலி என்டர் த கோட். இங்கே தாங்க எங்கேயாச்சும் இருக்கும், நாம் தேர்னா கிடச்சிரும். வாங்க, இங்கே என்ன போட்டிருக்கு? திஸ் இஸ் அ பின் போட்டிருக்கு. சிங்கமாங்க 2006 ஆமாம், ரோப்ளாக்ஸ் ரிலீஸ் ஆன டேட் அதான் பின்னாடி சொல்லியிருக்காங்க. அங்கே 2006ன்னு எழுதிடலாம். அவ்வளோதான், ஓப்பன். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து ப்ரெஷர் பிளேட்டு, இங்கே வந்து பாக்ஸை வச்சாதான் இதாகுன்றாங்க. சரி வாங்க, நம்ம சடுகுடுன்னு போய் ப்ரெஷர் பிளேட்டில் இந்த பாக்ஸை வச்சு இது ஓப்பன் பண்ணி அப்புறமா போய் அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா டோர் விட்டு நம்ம நைஸாக போகலாம். ஸோ இப்படி இங்கே வச்சுட்டு அவ்வளோதான், பட்டன் எழுதிட்டோமா? ஓகே, இங்கே போகலாம். கைஸ் எனக்கு லைட்டாக கோல்டு, லைட்டாக இல்லை ரொம்பவே கோல்டு தான், அதனால என் வாய்ஸ் ரொம்ப மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, நம்ம ஹேம் எடுத்து இது உடைக்கணும். உடடா ஏண்டா எவனாச்சும் இவ்வளோ பெருசாக காட்டி வச்சுருப்பான்டா இதை. இது என்னடா, க்ளோஸ் பட்டன் அழுத்திட்டேன். வந்துச்சு. இது என்ன பசில்மா இருக்குது, ஜிக்ஸா பசிலா? ஓ, ரொட்டேட் பண்ணால் இந்த பேக் கொடுத்துருக்காங்க. 10 ரூம்ஸ் அவார்டா? ஓகே, நம்மளோட டார்கெட் வந்து 30 ரூம்ஸ் கைஸ். அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா 31 ரூமில் நம்ம வந்து இதை முடிச்சிடலாம். இது வந்து ஈஸின்னால நான் கடன் முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ ஈஸி, அவ்வளோதான். அப்படியே ஓப்பன் அவ்வளோதான். என்னடா கீழே என்னடா இருக்குது கைஸ்? அங்கே சைடில் ஏதோ பார்த்தேன். சரி வாங்க, எதுக்கு தேவையில்லாத ரொம்ப பூனைன்னு நினைக்கிறேன், நான் காப்பாற்றாமல் வந்துட்டேன். போகலான்றீங்க வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிக்கலாம். வாங்க, எத்தனை ரேட் இருக்குன்னு கேட்டாங்க, நான் கவுண்ட் பண்ணிட்டேன். லிட்டரலாக 12 இருந்துச்சு. 1 2 கரெக்டாக அவ்வளோதான், வந்துட்டோம். இப்போ இது என்ன? ஓ, ஆர்டர் வைஸாக கொடுக்கணுமா இல்லை என்னது தெரியல, ஏதோ ஒன்று. ஓப்பன் ஆகிடு. எப்படி ஓப்பன் ஆகிடுச்சு? சூப்பர். இங்கே என்னது கீழே? ஓ கைஸ், இதை வரையணும் கைஸ். மைன்கிராஃப்ட் சிக்கனை கொடுத்துருக்காங்க, இதை போட்டு சாப்பிடுவோமா? வந்தவொடனே மைன்கிராஃப்டில் சாப்பிட்றது தான் வேலை. இப்போ போய் இதை வரைய சொன்னீங்கன்னா சரி வாங்க. இப்போ இது எப்படி வரையுதுன்னா, டைல்ஸை தொட்டால் வரையணுறாங்க. இந்த டைல்ஸை தொட்டு பார்த்தா ஒன்றும் முடியல. ஓ கைஸ், இங்கே இருக்குது கைஸ், பார்த்துட்டேன். ஓகே, இது என்னது? டைல்ஸு என்னோட ஸ்கிப் பட்டன் தொட்டலாம் தெரியாமல். டைல்ஸை தொடுவோம். ஓகே, இங்கே ஒரு நடந்தாலே வருது கைஸ். என்னென்ன கைஸ் ஏன்னா இருங்க, அதில் எத்தனை பிளாக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாம் கருப்பாயிடுச்சு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு ஒயிட்டை ஃபஸ்ட்டு முடிக்கலாங்க. என்ன சொல்கிறீங்க? இங்கே சைடில் போய் இங்கே போய் அப்புறம் இங்கே அப்படியே சுற்றி வந்துடலாம். சுற்றி வந்து
இங்கே மேலே இருக்கிற ஒயிட்டை முடிச்சிடலாம். பார்த்தீங்களா, மெயின் டெம்ப்ளேட் கிடச்சிருக்கு டீ மாதிரி. ஸோ அப்படியே இங்கே பிளாக்ஸு யூஸ் பண்ணால் ஒன்றும் நடக்காது. ஜஸ்ட் நாட் எஃபெக்டிவ் ஐ திங்க் ஸோ. ஆமாம், ஒன்றுமே நடக்கலை. சரி வாங்க அப்படியே அப்போ எல்லோ பீக் மட்டும்தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க. ஐயோ எல்லோ கலர் இருந்தா ஐ மீன் எல்லோ கலர் தோறதுக்கு பதிலாக நான் எங்கேயோ போகிறேன். ஏன்னா அங்கே மேலே அந்த கண்ணுக்கு சரியாக இது கொடுக்கல. ஸோ இப்போ எல்லோ கலர் கொடுக்கும். அதே என்னடா இப்படி ஆகிடுச்சு. சரிங்க, ஃபஸ்ட்டு ஒயிட்டெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் எல்லோ ஒன்றும் ஒயிட்டு மொத்தமாக வச்சுலாங்க. அதுக்கப்புறம் எல்லோ இது பண்ணி இங்கே நடுவில் 2 பிளாக் தானே, இங்கே வச்சு அவ்வளோதான். நம்மளோட மைன்கிராஃப்ட் சிக்கன் ரெடி. ஓகே வாங்க. ஓகே, இது என்னது, கரெக்டான பொட்டிக்குள்ளே போடணுமா, ஐ மீன் ஹோல்குள்ளே போடணுமா. இவனுக்கு கொஞ்சம் மாவு வேணுமா, மாவு மாதிரி இது இருக்குது உருண்டையாக, அதனால் இதை கொடுக்கலாம். இவன் வந்து கிளாசிக் பீஸா டெலிவரி கேஸ் பின்னாடி இருக்கவன். அவன் வந்து ஒர்க்கட்ட பீஸா ப்ளேஸில் வருவான் தானே. ஆமாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செஃப்புக்கு கொடுத்தலாம். இந்தாங்க செஃப். வகையாகவே குக்கிங் ஹியரா, அதானே எனக்கும் தெரில. கேட்டால் இந்த லெவல் பாஸ் பண்ணணுன்னாங்க. ஹலோ பீஸா டெலிவரி மேம், தயவு செஞ்சு போய் கரெக்டாக டெலிவரி பண்ணுவீங்களா? வாங்க டெலிவரி பண்ணிட்டு வாங்க. ஓகே பாய். சால்வ் த மேஸ். ஓகே, இதுவும் சால்வ் பண்ணுற மாதிரி போல். வாங்க சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு தப்பான முடிவுகள்லாம் எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம திரும்பி தப்புக்குள்ள விழ மாட்டோம்ல. ஓகே வாங்க இப்படி போகலாம். ஓகே, தெரியாமல் போயிட்டேன். என்னடா திரும்பி முட்டுச்சந்துக்குள்ளேயே வரேன். இருடா, இந்த இடத்துக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகிறேன்டா. கைஸ் அங்கே கேட்டு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த பட்டன் தொட்டேன், ஓப்பன் என்னாச்சுடா. ஓ யூ கேன்ட் ஜம்ப். என்னடா என்ன ஜம்ப் பண்ண முடியாது. எதுங்க கைஸ், ஜம்ப் பண்ண முடியல கைஸ். சைடில் அந்த நூபு அவதார் கொடுத்து நோ ஜம்ப்னு காமிக்கிறாங்க. டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க? அறிவாளினா ஜம்ப் பண்ணுறது தான் அறிவாளியோட புத்திசாலியே. ஏன்டா அப்படி இருக்கீங்க? இது என்னது, டச் ஆல் த பட்டன். ஓகே, இது ஆல் த பட்டன் தொட்டாலே போதும். ஓகே, அடடே லைட்டாக பார்க்கட் பண்ணால் நாங்கள் பிளாட்ஃபார்மில் கொடுத்துக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. சரி வாங்க, நம்மளுக்கு ஏன் நம்ம இப்படியே போவோம். வாங்க ஹேம் எடுத்து ஓட எப்படி உடச்சிட்டோமா. ஓகே வாங்க இப்படி போகலாம். இறங்கடா கைப்பில். அவ்வளோதான், எல்லா பட்டனும் தொட்டுட்டோம் நினச்சேன். பார்த்தா இன்னொரு பட்டன் இருக்குது, அது வந்து அந்த கேட் பக்கத்தில் கலந்து வருவோம். வாங்க இப்படி போய் இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இந்த பட்டன் மட்டும் தொட்டுட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வாங்க போகலாம். கைஸ் இது என்ன புரிஞ்சிருச்சு, பட் எனக்கு சம்மந்தமேல மேலே போட்டிருக்கிறது பார்த்தோன்னே நான் டக்குன்னு இது பண்ணேன். எப்போ நான் ஏதாவது தூக்க முடியுமாடா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பக்கத்துலேயே ஒரு பிளாக் இருக்குது, தள்ளி விட்டுருலாம் கைஸ். வாங்க, இது ஏற்கனவே எனக்கு புரிஞ்சிச்சு வந்தவொடனே. இது ஏறது தான், பட் அந்த கீபோர்டில் இருக்கிற எதுனது ஆரோ மாதிரி கொடுத்ததுனால மூவ் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகத்தில் மூவ் பண்ணி பார்த்தேன். கடைசியில் பல்ப் வாங்கிட்டேன். இங்கே கைஸ் போடுற மாதிரி பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க, தெரில. ஆனால் எதுக்கு அங்கே பிங்க் கலர் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அது எதுக்கு இங்கே பிங்க் கலர் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் கைஸ், எதுக்கு பிங்க் கலர் கொடுத்துருப்பாங்கன்னு. ஒருவேளை பக்காக கூட இருக்கலாம். இங்கே ஏதோ பைப் கனெக்ட் பண்ணுற பசில் போல். ரைட்டு, ஏன்டா எத்தனை பர்சன்ட் தானே கொடுப்பீங்க அதுக்குன்னு அநியாயத்துக்கு. இதில் 20 ரூம்ஸ் ஆவாடா, சூப்பரு. ஓகே வாங்க, இங்கே முதல்ல இது அப்படியே திருப்பு, இங்கே திருப்பு, அப்புறம் அந்த பைப்பு, அப்புறம் இந்த பைப்பு. சொல்லுங்க இந்த ப்ளூ கலர். ப்ளூ கலரால் நம்மளால் நவுத்த முடியாது. புரியுதா கைஸ், ப்ளூ கலர் நம்மளால் நவுத்த முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். இருங்க ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம், இதெல்லாம் வேஸ்ட்டு. இருங்க இப்போ இந்த சைடு திருப்பி விட்டுடலாம். ரிஷப் வேறு எதுவும் மாதிரி பண்ணுறான். வாங்க இப்படி பண்ணலாம், இப்படி, அப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி, அவ்வளோதான். இன்னும் இது சாரி நான் தப்பாக பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பைப் சூப்பரே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது எப்படி ஓகே வந்துடுச்சு. ஓகே, இங்கே ஒரு திருப்பு, அதில் இது, அப்புறம் அங்கே ஒரு திருப்பு, இங்கே ஒரு திருப்பு, அப்புறம் ஸ்ட்ரெயிட் பைப்பை கொஞ்சம் திருப்பிட்டால் போதும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக்கி இந்த வளையல் பைப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அப்பா இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. சொல்லுவாங்க இது என்னது கோடு, ஏன்னா இதான் கோடு, இது சரியில்லையே. சரி ஒன்று ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். அது ஒன்றுமே புரியல.
சரி வாங்க. கொஷின் ஒன் கீழே போட்டுருக்காங்க, அது எதுக்குன்னு தெரில. சரி வாங்க, ஒருவேளை அது எதில் வரும்னு நீ கண்டுபிடிச்சிக்கோடா அப்படின்றாங்க போல். வாங்க நம்மளுக்கு தெரியாதா? ஃபஸ்ட்டு 1 2 3 4 ஒர்க் ஆக எனக்கு தெரியும். ஏன்னா அது இருக்கிறதுல ஈஸி, இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் போட்டு பார்த்தாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆமாம், ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடுத்து இந்த நடு சென்டரில் இருக்கிறது 2 3 4 5 அவ்வளோதான் கைஸ். இதுவும் ஒர்க் ஆகலை. அப்புறம் என்னடா இதுவும் ஒர்க் ஆகலைன்னா கைஸ் கொஸ்டின் மார்க்குன்னு போட்டிருக்காங்க. ஒரு ஆள் பேட்டர்ன் கைஸ் நான் புரிஞ்சிச்சு, இது ஒரு பேட்டர்ன் மாதிரி 4 5 6 7. ஓ நோ சொல்லிட்டேன் கைஸ். பெட்டர் நான் சொல்ல நினச்சிக்கோங்க கைஸ், நான் சொல்லலை கைஸ். அதை கைஸ் இந்த கேமுக்கு எனக்கு சரியான கிரிமினல். ஐயோ வந்து சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கோ, அதை சொல்ல வச்சுட்டாங்களா? சே விடுங்க பார்த்துக்கலாம், தெரியாமல் சொல்லிட்டேன், விடுங்க பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேவா நான் சொல்லலாம். இங்கே என்னது ஓ கைஸ் கிளாசிக் ஃபேஸஸ் கைஸ். இதெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன். பிரிங் பேக் கிளாசிக் ஃபேஸஸ். நான் கேட்டிங்கன்னா டைனமிக் ஃபேஸும் கிளாசிக் ஃபேஸும் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் நல்லா தான் கைஸ் வந்திருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரெண்டுமே இருந்தால் நல்லா தான் வந்திருக்கும். எனக்கு டைனமிக் ஃபேஸஸோட கிளாசிக் ஃபேஸ் தான் பிடிக்கும். அப்படியே அவங்க டைனாமிக் ஃபேஸ் கொண்டு வரதுக்கு எதுக்கு கிளாசிக் ஃபேஸ் சம்மந்தமே நம்ம அழிச்சாங்கன்னு தெரில. அதுவும் ஒரு ரெப்ளிகா கிளாசிக் ஃபேஸ் ஒரு ரெப்ளிகா வந்து எனக்கு வந்து நல்லாவே இல்லை. ஓ இது வந்து ஆர்டர் வைஸா? ஓகே என்னடா ரெட் கலர் இது தப்பா? சரிங்க அப்போ இது ஃபஸ்ட்டா? இல்லை இது செகண்டும் இல்லை. இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டா? ஃபஸ்ட்டு. அடுத்து இது செகண்டா? இல்லை சரி வாங்க ஃபஸ்ட்டு அதான் செகண்டாக இருக்கும். செகண்டு ஓ தப்பா 1 2 அடுத்து அங்கே மேட்ச் பண்ணி இப்போ இதான் தேர்டு ஈஸி. அதான் ஃபோர்த்து. ஓ இதெல்லாம் ஜெம் கிடைக்குமா? என்னடா இது புதையல் வேட்டைக்கு நான் ரெடி கைஸ். இன்னும் சதறே இவ்வளோ சதற விடுறீங்க. இத்தனைடா ஏதோ கோடு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஜூம் பண்ணி பார்க்கலாம். 0725. ஓகே இது ஈஸியாக தான் இருக்கும். 0725 அவாடி. இது என்னது? எர்த்வார்ம் சாலி. எர்த்வார்ம் சாலினா நான் எர்த் வாங்க பக்கத்தில் இருக்காதுவா? ஓ தப்பு, எனக்கு இந்த நூப்பு இல்லைன்னு தெரியுது. ஒரு வேளை இந்த வார்த்தை இருக்கும். ஆமாம் கைஸ் இது ஃபில்ம் கிரியேட் எர்த்வார்ம் சாலி சாங் ப்ராபப்லி நாட் டெஃபினெட்லி நாட். இது பெருசாக இருக்காது, பெருசாக இருக்கிறது தான் கைஸ் எனக்கு. ஆமாம் கைஸ் அதான் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உள்ளே போயிட்டதுனால அதான். இப்போ ரோப்ளாக்ஸோட கெஸ்ட் மூவ் பண்ண டே என்னன்னு தெரில. ஓ எனக்கு கேஸ் நான் எவ்வளோ பெரிய ரோப்ளாக்ஸ் பிளேயர்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஐயோ எதுன்னு தெரில. ஒருவேளை அக்டோபர். கைஸ் அக்டோபர் தான் கைஸ். அந்த October 8, 2017 தப்பாக சொல்லிட்டு அந்த நம்பர் சரியாக பார்க்கல. அதான் கைஸ் எப்படி நான் எவ்வளோ பெரிய தெரியும். இப்போ வந்து இது ஏதோ அரேஞ்ச் த க்யூப்ஸ் ஆர் த க்யூப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இது பண்ணி பார்ப்போம், அப்புறம் வந்து ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது என்னது 1 வந்து இங்கேனா நவுட் வைக்கலாமா? இருங்க ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் இது இருக்குது, இது வச்சா அதை சாகும். ஓகே இங்கே வச்சுட்டேன். ஒரு அரேஞ்ச் வைஸாக பண்ணுவோம். 2 இங்கே 4 இங்கே வச்சுட்டு 3 இங்கே வச்சுட்டு 4 இங்கே வச்சுட்டோன்னா இல்லையே அப்போயே கேப் வருது. இது தெரிஞ்சு இருங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவோம். இப்போ 2 இங்கே வச்சிடலாம். என்ன சொன்னீங்க? 2 இங்கே வச்சுக்கலாம். 4 அங்கேயே இருக்கட்டும். 4 கரெக்டு. 4க்கு க்ரீன் கலர் ஆகிட்டு, இப்போ 1க்கு க்ரீன் கலர் ஆகிட்டு, 3 கரெக்டு. 2 எடுத்து இங்கே நடுவில் வைக்கணும். ஓகே இருங்க இங்கே வச்சுட்டு அவ்வளோதான் கைஸ். 2 லெவல் தான் கைஸ். லாஸ்ட் 2 levels டு கோ டு 30 ஃபினிஷ் 30 31 levels வந்தால் தான் கைஸ் அந்த பேட்ச் கொடுப்பாங்க. சரி வாங்க. இதில் ஒரு குட்டியோன்னு மேஜ் மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கிறதுல போக முடியல. ஸோ அதனால் வந்து இப்படி போய் இப்படி இறங்கு அவ்வளோதான். இந்த மவுஸ்க்கு அந்த சீஸ் கடைக்க வைக்க போகிறேன். மவுஸ் உனக்கான சாப்பாடு இது. அதை சாப்பிட்டு 1 மணியாக எனக்கு டோர் ஓப்பன் பண்ணிடுது. நல்ல மவுஸ். ஓகே கைஸ் போன வாட்டி போனி மிஸ் பண்ணிட்டோம் ஏதோ அவசரத்தில். இந்த தடவை இது பண்ண மாட்டோம். அடப்பாவே குதிக்கலான்னு பார்த்தேன், நாய் பிடிக்க முடியல. சரி வாங்க இவங்க கொடுக்க வழியெல்லாம் போய் ஆகணுன்றாங்க. என்னடா டே வாங்க அப்படியே போய் நாய்க்குட்டி அப்படியே பிடிச்சிட்டு வந்தானா. நாய்க்குட்டிங்க வா இங்கே வா. அவ்வளோதான். ஓகே குட். இப்போ இதில் வழியாக போய் இங்கே வந்துட்டோம்.
ஃபைனலாக ஜம்ப்பு கொடுத்துறாங்க. டேய் ஏன்டா இப்படி இருக்குங்க? ஓகே. ஓ 30 லெவலுங்கடா. ஓ அவ்வளோதானா? ஓ பப்பி கலெக்டட். அப்போ பூனை இது பண்ணால் அது என்னன்னு தெரில. பப்பி கலெக்டர்னாங்க. அப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு அனிமலுக்கும் இது பண்ணியிருந்தால் இதாக இருக்கும் போல கேஸ். பரவாயில்ல, அந்த பேட்ஜ் மிஸ் ஆகிடுச்சு. சரி விடுங்க பார்க்கலாம். ஓ இன்னும் போகுமா அது? 30 லெவலில் கொஞ்சம் லாங்காக இருக்குது. சரியில்லையே, தெரிஞ்சு அதிகமாக அவுட் ஆக போகிறோம் கைஸ். ஏன்னா இதில் வால் கிளைம் பண்ண முடியுமா? வேணாம் கைஸ், தேவையில்லாத வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக போவோம். சரி விடுங்க, இந்த கேமில் அப்படி பண்ண முடியல. சில கேமில் வால் கிளைம் பண்ணலாம் கைஸ், எனக்கு அது தெரியும். வால் கிளைம். ஓகே, முதல்ல இங்கே ஒரு ஜம்ப். அந்த பண்ண ஏற்கனவே தொட்டோம், அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்களா நான் எப்படி இந்த பார்க்க போடா டே. ஐயோ டே கைஸ், என்னை பற்றி பெருமையாக பேசும்போது தான் இப்படி தான் நடக்குது. வாங்க அப்படியே போவோம். டே அவங்க எதுவும் பேசுகிறாடோ, தயவு செஞ்சு போயிட்டோம். எனக்கு இதுவே கொஞ்சம் இது எரிச்சலாகுது. அதுக்கப்புறம் டோர் மட்டும் வந்துடும் ஆல்ரெடி. அதுக்கப்புறமும் ரிலேஸ் இருக்குது. சபா ஐயோ, இன்னும் எத்தனை தாண்டா போகணும்? இருங்க வந்துட்டேன். இந்த லேசரை குதிச்சிட்டோம். ஜம்ப். ஐயோ அங்கே இவ்வளோ மெலிசாக இருக்கே. போயிடலாம். ஏய் பார்த்து கிலோ ஸ்கிப் ஆகிட்டேங்க. வாங்க திரும்பி ஸ்ட்ரைட்டாக அழகாக போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு 3rd அட்டம் நினைக்கிறேன். ஓகே போகலாம். சபாஜி சுவிச்சு குஸ்ட். டே என்னடா இது கைஸ், இது எரிச்சலாக்குது கைஸ். போகலாம் சீக்கிரம். எத்தனை அட்டம்னு தெரியல. 4th அட்டம் தானே? ஓகே 4th அட்டம்ப்டை கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு தான் கைஸ் லாஸ்ட்டு. அப்புறம் அதை கவுண்ட் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் அவுட் ஆகிட்டே இருப்போம். பார்த்து போட இந்த தடவையாச்சு கைஸ். எனக்கு இந்த தடவை தோணுது நம்ம ஜெயிச்சிருவோன்னு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக போய் குதிச்சிட்ற கைப்பில் அவ்வளோதான். இங்கே ஒரு ஜம்ப். ஐயோ டக்குன்னு வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த பொறுமையாக போடா. ஐயோ பார்த்து. அவ்வளோதான் வந்துட்டோம். குதிச்சுடே எப்பாடி குதிச்சிட்டோம்டா சாமி. இங்கே குதி. அடுத்ததாக என்னது? இன்னும் கைஸ் எல்லாம் அநியாயம் கைஸ். ஐயோ என்னடா இப்படி சொல்கிறீங்க? இதே எரிச்சலாம் கூட கைஸ். ரேண்டமாக கொடுக்கலாம். ஒரு டிஜிட்னால ரேண்டமாகவே கொடுக்கலாம். கைஸ் 5ஆ இல்லை 8ஆ இல்லை 9ஆ, அதுவும் இல்லை 0 அதுவும் இல்லை. இப்போ 7 கொடுத்து பார்க்கலாம். இல்லை 7 இல்லைன்னாங்க. இருங்க 7 எதுவுமே இல்லையா சொல்கிறாங்க? இவங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து கொடுத்து பார்ப்போம். 9ம் இல்லை 7 காட்டா. 7 இல்லைன்னு நீங்கள் எப்போ டே 7 இல்லை? இவங்க தானே 7 இல்லைன்னாங்க. டே என்னது அது? சரி ஏதோ ஒன்று பக்காக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டோங்க. சப்பா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நான் வந்த உற்சாகத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியல, அதுக்குள்ளே கில் பண்ணிடுறீங்க. என்னடா டே. ஓகே இந்த கேம் வந்து நான் சும்மா விளாண்டேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய்.